மத்திய அரசு கூட சண்டை போட்டு வரக்கூடிய நிதி எல்லாம் எடுத்து இப்போ ஒரு தங்க நகரமா கோபுர நகரமா விளங்குற மதுரையை ஒரு குப்பை நகரமா மாத்திட்டு இருக்காங்க. இதுதான் இவங்க ஆட்சி செய்யற லட்சணம். இப்ப சொல்லுங்க, மதுரையை வஞ்சித்தது மத்திய அரசா இல்லை ஆண்டு இருக்கிற மாநில அரசா? எல்லா இடத்துலயும் ஊழல், லஞ்சம். மதுரையை சுற்றி பார்க்கும்போது ரொம்ப ரத்த கண்ணீர் வருது. எங்க பார்த்தாலும் ரோடு கொண்டு குளிமா இருக்கு, அதுல சாக்கடை ஓடுது, ஒதுக்க கழிப்பிடம் கிடையாது. மதுரையில வைகை ஆத்த, ஜெய்மநாத்ல வைகை ஆத்த ஒரு சாக்கடை நதியா மாத்திட்டு இருக்காங்க. கார்பரேஷன் ஊழல் பாத்தீங்கன்னா 200 கோடிங்கிறாங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன், திமுக 200 கோடிக்கு ஊழல் பண்ணாங்கிறத முடியல. ஏன்னா அவங்க 200 கோடி ஊழல் பண்றவங்கள சின்ன லெவல்ல பண்ண மாட்டாங்க. இது ஆயிரக்கணக்கான கோடி. நம்மளுக்கு வெளியில தெரிஞ்சிருக்கிறது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க டிப் ஆஃப் தி ஐஸ்பர்க். நமக்கு வெளியில தெரிஞ்சிருக்கிற அளவு பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி. பின்னாடி எவ்வளவோ இவங்க கொள்ளையடிச்சது, எந்த திட்டத்தையும் உண்மையை நடத்த விடாம வரட்டும் அப்படிங்கிறாரு. இப்படிதான் காரண காரியம் இல்லாமல் இந்த அரசாங்கத்துல மக்களோட வரி பணம் வீணா போயிட்டு இருக்கு. எந்த உறுதியான காரியமும் நடக்கல. இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மதுரை மத்திய தொகுதி மக்கள் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் வந்துருச்சு. இரட்டை இலை மலர வேண்டிய நேரம் இப்ப இவங்க மேல எத்தனை தவறுடைய தப்புகளை வச்சுக்கிட்டு என்ன பார்த்து சொல்றாங்க, இவன் வெளியூர்ல இருந்து வந்தவன், வெளியூர்ல இருந்து வந்தவன். எனக்கு அது கேட்கும் போது சிரிப்பா தான் இருக்கு. உள்ளூர்ல இருந்து இவங்க என்ன சாதிச்சாங்க? 5 வருஷம் நான் மதுரை வந்ததிலிருந்து எத்தனையோ பொதுமக்களை பாக்குறேன், எத்தனையோ வியாபார புள்ளிகளை பாக்குறேன், பெரிய மனிதர்களை பாக்குறேன். சராசரி